எல்லாருக்கும் வணக்கம். நீங்க உங்களுக்கான ஒரு பர்சனல் டைமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? இந்த பதிவு உங்களுக்கானதான். நீங்க சுத்தி எல்லாரும் என்ன கேட்டாலும் ஓடி ஓடி போய் செய்றீங்க. ஆனா கடைசி உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு அந்த நேரம் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. இது எதனால நடக்குது அப்படின்னா நோ பர்சனல் பவுண்டரிஸ் அப்படின்ற மாதிரி. நீங்க உங்களுக்கு ஒரு பவுண்டரிஸே நீங்க செட் பண்ணல. யாரு என்ன கேட்டாலும் சரின்னு யோசிக்காம இறங்கி போய் செஞ்சிடுறீங்க. கடைசி உங்களுக்கான வேலையை நீங்க செய்ய முடியாம கஷ்டப்படுறீங்க. சரி, இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்றத பார்ப்போம். சைக்காலஜில த 4 பர்னர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அடிக்கடி ரொம்ப பேர்ன் அவுட் ஆகி மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, என்னடா நமக்கான டைம் நமக்கே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த தியரியை சஜஸ்ட் பண்றாங்க. அதாவது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 4 அடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 அடுப்பு ஒரு கேஸ் சிலிண்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க இந்த 4 அடுப்பையும் ஒரேடியே எரிய விட்டீங்கன்னா உடனே காலி ஆயிரும். ஆனா அந்த அடுப்பை இப்ப தேவைக்கு ஒரு அடுப்பு, அது ஒரு அடுப்போ 2 அடுப்போ அப்படியே மாத்தி மாத்தி எரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸும் ரொம்ப நிறைய நாள் வரும். உங்களுக்கு தேவையானதும் நீங்க வேலைகளே அப்படி செஞ்சுக்க முடியும். இதுதான் அந்த 4 பர்னர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை இந்த 4 பர்னரா இருக்கு பாத்தீங்களா? இதுல மொதல் பர்னரை உங்க குடும்பமா எடுத்துக்கோங்க. 2வது பர்னர் உங்களோட ஹெல்த்தா எடுத்துக்கோங்க. 3வது பர்னர் உங்களுக்கு வேலையா எடுத்துக்கோங்க. 4வது பர்னர் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ், இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளால ஒரே 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 ஆளால 4 பர்னரையும் ஒரேடியா எரிய வைக்க முடியாது. அதாவது ஒரே ஆளால எல்லா இடத்துலயுமே 100% கொடுக்க முடியாது. நீங்க எதுலையுமே உங்களால உங்க டைமை குவாலிட்டியா இருக்க முடியாது. எல்லாத்தையுமே நீங்க ஏனாதானே சும்மா பேருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணா அது சிறந்து வரலாம் அப்படின்னா, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எது கண்டிப்பா தேவை, கடமை அப்படின்றது முடிவு பண்ணுங்க. எது நீங்க கொஞ்சம் தூரமா வச்சுக்கலாம் அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேலைன்றது எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பான ஒரு தேவையும் கூட. அதே மாதிரி நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்துற நம்ம கடமையும் தான். அப்ப நம்ம வேலைக்கு போய் ஆகணும். ஸோ அந்த பர்னரை நம்ம 50% எரிய விட்டு தான் ஆகணும் டெய்லி. அது போயிடும் பாதி நாள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வேலைக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 25% பர்னரை எரிய விட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாருக்குமே இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடமையை சாதிக்கணும் அப்படின்னா, நமக்கு நம்மளோட உடல்நிலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு 25% எரிய வச்சுக்கலாம். இப்ப மீதி ஒரு 25% இருக்கு பாத்தீங்களா? இந்த பர்சன்ட்டை நீங்க உங்களோட பர்சனல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஓய்வு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க உங்க ஒரு ஒரு சிறந்த ஒரு நபரா நீங்க எல்லா இடத்துலயும், உங்க குடும்பத்திலயோ, உங்க வேலையிலயோ, இல்ல உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஒரு சிறந்த நண்பனாவோ நீங்க இருக்க முடியும். சரி, இப்ப நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ் எல்லாரையும் நான் இது பண்றது அப்படின்னா, வேலை இல்லாத நாட்கள்லாம் அந்த பர்னருக்கு பதிலா இந்த பர்னரை எரிய விடுங்க. இப்படி நீங்களே உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் பிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க.